ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வச்சு வில்லா சகால எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அது கிரேட்டோஸ் மாதிரி கனவா? இது மாதிரியே இருக்கு. ஸ்னேக்கா? ஈனார் மாதிரியே இருக்கு வாங்கி பார்த்தா. எனக்கு ஸ்னேக் மாதிரி இது. ஈனாரா? என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நடந்த எல்லா தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க. நான் உன்னை விடுதலை பண்றேன். ஓடின் மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா செய்வேன். ஈனாருக்கு இந்த மாதிரி கனவு வருதா? எவ்வளவு வேணாலும் தருவேன். கட்டு போட்டுலாம் வச்சிருந்துருக்குறாங்க. அதெல்லாம் பத்தாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்ச அவமானத்தை துடைக்கிறதுக்கு பணம் மட்டும் பத்தாது, அதுக்கு மேல நிறைய தர வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு தடவை நீ அடிமையா இருந்து பார்க்கணும். அப்பதான் நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு உனக்கு புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. சரி, நான் உனக்கு அடிமையா இருக்கேன். உனக்கு நான் சேவை பண்றேன். இன்னையில இருந்து நீதான் முதலாளி, நான் உன்னோட அடிமை. தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க முதலாளி. ஓ அப்படியா? அப்ப நீ எனக்கு அடிமையா இருக்க ஆசைப்படுற? நிச்சயமா ஆயுசுக்கு அடிமையா இருப்பேன். அப்போ நீ வாழணுமா இல்ல சாகணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது என் கையில தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா அவகிட்ட போயே ஆகணும். எனக்கு என்னவோ இனிமே எப்பவுமே முதலாளி கிட்ட குதிரை கடனே வாங்க வேண்டான்னு தான் தோணுது. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அது எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்களே. இனிமே என்ன எடுத்துட்டியா என்ன? என்னது? எதை பத்தி கேக்குற? ஒருவேளை நமக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? ஓஹோ, அதுவா? உங்க 2 பேருக்கும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா என் நிலத்திலேயே இருந்து வேலை செய்ய தயாரா இருக்கீங்களா? இப்ப இதே அவர் நிலமா இருக்குமா இல்லையான்னு தெரியல. உழைப்பாளிகள் தான் என் நிலத்துக்கு தேவை. முதலாளி சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா ரொம்ப நாளாவே அடிமையாவே வாழ்ந்துட்டோம்.
திடீர்னு சுதந்திரம் கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ தேர்ந்தெடுன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யோசிக்கல. விசித்திரமா இருக்குல்ல. அப்படின்னா நீயும் இங்க இருக்கதான் ஆசைப்படுறியா? இங்கே இருந்து வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறியா? இங்க சுதந்திரமா இருக்கிற போனாலே யாரும் இருக்க மாட்டாங்க. போகலங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா நான் இங்க இருக்கதான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவளை விட எனக்கு மாட்டாங்கல்ல. மட்டும் வாய்ப்பு கிடைச்சா ஆண்களுக்கும் நான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ அந்த பொண்ணை விரும்புறியா என்ன? இல்ல 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 ஏன்னா அப்பெல்லாம் டெய்லி எதுவும் கிணத்தடியில் அதான்டா பண்றான். அது வந்து ஏன் நீங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? நான் பசியில சாகணுமா? நேத்து ஏன் இந்த கத்து கத்துற? ஆமா, அந்த பெருசுங்க உங்க கூட வரலையா? அது இல்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்படின்னா பெரிய முதலாளி இன்னுமா வரல? காலையிலேயே எழுந்திருச்சு நிலத்தை பார்க்கணும்னு போனாரு. இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் தான் மூத்தவரான். அப்ப இவர் எப்படி இருப்பாரு? நேரமும் வரப்போகுது, அவர் இன்னும் வரவே இல்லையே. எங்களை அவரு விறகு வெட்ட சொல்லியிருந்தாரு. விசித்திரமா இருக்கு. சாதாரணமா இந்நேரத்துக்கு அவரு வீட்டுக்கு வந்துருவாரு. நான் மத்தியானமும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது. தாத்தா எங்க போனீங்க? என்ன பட்னியிலே சாகடிக்கிறாரு. தாத்தாவை கொன்னதா புரியலையே. எந்த தாத்தாவை கொண்டு? எங்க ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கொண்ட மாதிரி காமிச்சாங்க. அது வேற ஆள் தானே. இடத்துக்கு போறேன். அது அந்த ஊர், இது இந்த ஊர். என்ன வயலுக்கா? இதுதான் ஆனவனா மயக்கம் போட்டு விழுந்துருவார்ல, அந்த மாதிரி நான் விழுந்திருக்காரு நம்ம. கோடாரி இருக்கு அவரு. தாத்தா தாத்தா எந்திரிங்க, உயிர் இருக்கா? கண் முடிச்சு பாருங்க. தாத்தா உங்களதான். அப்ப நான் என் படுக்கையில நோய் வாய்ப்பட்டு தான் இறக்க போறேன். என் நிலத்துல நான் உயிரை விட போறது இல்லையா? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா? நம்மால தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க. ஓ முதலாளி அம்மா தான் இங்க வந்து தோர்ஃபின் உங்களை நினைச்சு. பாத்துக்க சொல்லி என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. அம்மா, எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு சமைச்சிருக்கீங்களா? ஆமா, பெரிய முதலாளி உங்களுக்கும் சேர்த்து தான் என்ன சமைக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிக்குமானதான் தெரியல. டேய் சமைச்சது அவருக்குடா. சாமி கும்பிட மாட்டீங்களா? முடியலையே பாவன்ட்டு அவருக்கு பெரிய சமைச்சா. முதலாளி, நீங்க ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னில இருந்து நான் தான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்க போறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். நீ என் வீட்டுல இங்கேயே தங்க போறியா? ஆமா, முதலாளி அம்மா என்கிட்ட அப்படிதான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, இதை சாப்பிடுங்க. வீணா இருக்கு வாசலே தான். உங்களுக்கு என்னோட சுவை பிடிக்கலன்னா வேணா சொல்லுங்க, நான் வேற ஏதாச்சும் சமைச்சு தரேன். இல்ல, எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். எனக்கு இப்ப பசி இல்லை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஓ அப்படியா? அவர் சொல்றதெல்லாம் எதுவும் கேட்காதுங்க. தயவு வாயில செஞ்சு போட்டு அந்த அமுக்குமா. சாப்பாடை வாயில வச்சு அடைங்க. என்ன? வயசான காலத்துல ஒருத்தவங்க ஊட்டி விடுறாங்கன்னு சொன்னா வெக்கப்படுறாரு போல இருக்கு. உங்களுக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க இதுக்கு பழகிக்கோங்க.
ஆமா, நீ இப்ப சிரிச்சியா? இல்லையா? இல்ல. எனக்கு சுத்தமா பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏத்தா வீம்பு வாழம் சொன்னு சிரிப்பு வரு. ஏதா பல்லு போயிடுச்சுன்னா நான் வீரன்றதை மறந்துட்டீங்களா? வேண்டாம் வைங்க, பாத்திரத்தை நானே கழுவிக்கிறேன். இல்ல இல்ல நானே இதை செய்யறேன். கத்துக்கிறோம்மா, ஃபியூச்சருக்கு உதவும். ரொம்ப நல்ல வேலை. நான் கேள்விப்பட்டதை விட பெரிய முதலாளி ரொம்ப நல்லா இருக்காரு. எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இல்ல. ஸ்னேக் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகும். ஆமா, அவர் உண்மையிலே ரொம்ப தங்கமான மனசுக்காரரு. சில சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேசுவாரு. நீங்க எதை பத்தி சொல்றீங்க எனக்கு தெரியும். ஓ, ஆனா சாப்பிடுற நேரத்துல நான் இவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னால நம்பவே முடியல. எனக்கும் தான். திரும்பவும் விடுதலை ஆன மாதிரி இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. நீ சொன்னது சரிதான். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. சுதந்திரமா சிரிக்கிறதுக்கே இங்க இவ்வளோ. யார்ரா? இவனா? ஏ அடிமைகளா, ஸ்னேக் இப்போ இங்க இருக்காரா? ஒரு அடிமை ஓடிட்டானா? ஆமா, யாரா? கெஜிலாக்கர் நிலத்துல இருந்து 3 நாளைக்கு முன்னாடி அவன் தப்பிச்சிருக்கான். அந்த கெஜிலேக்கரா? அவன் எப்பவுமே அடிமைகளை மோசமா தானே நடத்துவான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவனுக்கு இது தேவைதான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த அடிமை கெஜிலாக்கரையும் அவன் பையனையும் கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டான். அவன் வீட்டுக்குள்ளே போச்சுட்டான். அது ரியலா இப்போ நடந்ததா? அவன் ரொம்பவே முரட்டுத்தனமான ஆளு. அடிமையா அந்த அளவுக்கு இருந்தான். அவனை யாரு புடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு 3 குதிரை பரிசா தரேன்னு கெஜிலாக்கர் மாமா சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பாட்டு ஈனார் மாதிரியே இருந்தானா? நீ அந்த 3 குதிரைகளை விட்டு தள்ளு. நாம இப்ப ரொம்பவே எச்சரிக்கையா அது இருக்கணும். கூட ஃபியூச்சரும் ப்ரெசென்ட் மாறி மாறி ஏதோ காட்டுறாங்க போல. 3 குழுவா பிரிஞ்சு கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. ஒருவேளை அவன் உங்க கண்ணுல பட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை பிடிக்க முயற்சி பண்ண வேண்டாம். உடனடியா படைக்கு நீங்க தகவல் கொடுங்க. அடிமை எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? அடிமையான ஒருத்தன் ஒரு இவ்வளோ கட்டத்துக்கு பெரிய மேல ஆளை எப்படி trust. அடிமைப்படுத்தினாங்கன்னே தெரியல எனக்கு. யாராலையும் யூகிக்க முடியவே முடியாது. வேலை செஞ்சு செஞ்சு அப்படி ஆயிருக்கு உடம்புல. அவனுக்கான அடிபட்டிருக்கு. வயிற்றுல ஒரு கத்தியை உருவி போட்டு தான் போனான். கையில கூட விலங்கெல்லாம் மாட்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் உடச்சு போட்டு வந்தது. இருக்கானா? அதுக்குள்ள கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களா? இங்கதான் இருக்கான். எப்படா அதுக்குள்ள எங்க பாரு, அவன்தான். என்ன வெயில் பட்டு கத்தி பளபளன்னு இருக்கு? ஒருவேளை தூங்குறானோ முதல்ல உயிர் இருக்கான்னு அப்படின்னு பாருங்க. நினைக்கிறேன். பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இல்ல, அவனை பார்க்க ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கான். அவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா, சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கான். இங்க பாருங்க, 2 பேரும் மெதுவா பேசுங்க, சரியா? அப்படின்னா இது அவன் தானா? நம்மளோட குதிரைக்கு ஏத்தாள் தான் அவன். ஏய், நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட அதிர்ஷ்டமான நாள்னு தான் சொல்லணும். டேய் முட்டாள், இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாத. ஆ?
அமைதியா இருங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? முட்டாள் மாதிரி பேசாத பல்லி பயல. உதவிக்கு ஆளை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோ. சொல்றல அவன் எப்படிப்பட்ட பலசாலி நமக்கு தெரியாது. எப்படி போய் மோதுறது? பரிசா குடுக்கறேன்னு சொன்னது குதிரைய. இப்ப நாம அவனை பிடிச்சோம்னா நமக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குதிரை கிடைக்கும்ல. கொஞ்சம் அமைதியா பேசு, கத்தி தொலையாத, புரியுதா? குதிரையை வெட்டி சமைச்சு சாப்பிடுறதுல ஒண்ணு குத்தம் இல்லடா குண்டா. என்னடா சொன்ன எலும்புக்கூடு. என்ன திமிரு இருந்தா இவன் எலும்புக்கூடா? என்ன சொல்லுவ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கொன்னுடுவேன். அதுக்கு முன்னால நான் உன்னை கொண்டுடுவேன். போச்சு. நான் தான்டா உன்னை முதல்ல கொல்லுவேன். நான் உன்னை இங்கே வெட்டி பலி போட்டுறேன். நான் உன்னை பலியோட சேர்த்து படையில போட்டுறேன்டா. சத்தம் போடாம இருங்க. அவ்வளவுதான். என்ன தம்பிங்களா பண்றீங்க? எப்படி நிக்கிறான் பாரு. டேஜென்டிக்கா இருக்கான்ல மாதிரி. இவனை எப்படி அவன் அடிமையா வச்சிருந்தான் எனக்கு புரியல. எரும மாடு மாதிரி அவன். முடியலையே. சரி. தோர்ஃபின், இங்க பாரு. இங்க நிறைய விறக நான் வெட்டி போட்டுட்டேன். வா வந்து எடுத்துட்டு போ. ஒன்னதான் ஃபீல் பண்ணாருல்ல. மன்னிச்சிரு, இத வந்துட்டேன். சரியே இல்ல இவன் ரெண்டு நாளா. என்னாச்சு உனக்கு? ஆமா, தார்ஃபின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது வந்து ஸ்னேக் உள்ள தீவிரமா பைபிளை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய முதலாளியால தானா வாசிக்க முடியல, அதைத்தான் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். தார்ஃபினும் அப்படின்னா கிறிஸ்டியன் தானா? இல்ல, ஆனா அவனுக்கு அது அமைதியை விரும்புற விஷயமா இருக்குன்னு சொன்னா. இதுல சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்தை நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க நேசிக்கணும், அதே மாதிரி உங்க எதிரிகளை நீங்க வெறுக்கணும்னு. ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க எதிரிகளையும் நேசிங்க. உங்களை துன்புறுத்துறவங்களுக்கும் உங்களுக்கு துன்பம் கொடுக்கறவங்களுக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அப்பதான் சொர்க்கத்துல இருக்கிற பிதாவுக்கு நீங்க அவருக்கு மகனாக முடியும். அவரு தீமைங்கிற இருளை அகற்ற சூரியனா உங்களுக்கு காட்சி அளிப்பாரு. அவரு நல்லவங்க கெட்டவங்க இல்லாம பொதுவாதான் மழையை கொடுக்கறாரு. உங்களை நேசிக்கிறவங்கள மட்டும் நீங்க நேசிச்சா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? வட்டி வாங்குறவங்க கூட தான் இதெல்லாமே செய்வா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட மட்டும் நீங்க பழகுனீங்கன்னா மத்தவங்க கூட எல்லாம் நீங்க எப்படி பழகுவீங்க சொல்லுங்க? நல்ல நல்ல வார்த்தை இருக்கு. பெரிய மனுஷங்க கூட அப்படிதானே நடந்துப்பாங்க. அதனால நீங்களும் சரியா நடந்துக்கணும். ஏன்னா சொர்க்கத்துல இருக்கிற உங்க பிதாவும் எல்லாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இங்க இருக்கிறவங்க எல்லார்கூடயும் நீங்க சமமா நினைச்சு சமமா பாவிச்சு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லார்கூடயும் நீங்க சரிசமமா, ஆண்டவர் எப்படி எல்லார்கூடயும் சரிசமமா இருப்பாரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஆனா என்னப்பா இது படிக்க ரொம்பவே மொக்கையா இருக்கு. தாத்தா, இதுல போட்டிருக்கிற கருத்து என் கழுத்தா இருக்குது. இதுல இருக்கிற வாக்கியத்தை நான் படிக்கிறேன். மத்ததை விட அது கேட்க நல்லா இருக்கு. என்ன தாத்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலை கடன் ஏதாவது போகணுமா என்ன? அது அது தூக்கி விடியா? கோதுமையை நான் அறுவடை செய்யணும். நான் அதான் அப்பவே சொன்னல, கோதுமை எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சுன்னு. நீங்க பேசாம படுங்க. அண்ணா, நீங்க வாங்க. தாத்தா அசிங்க பண்ணிட்டாரு, சீக்கிரம் வாங்க. அதோ வரேன். இதோ நானும் உதவிக்கு வரேன். கஷ்டமான காலம் இது, விசான காலம். இன்னொருத்தர் ஹெல்ப்பும் வாங்க தோணாது. அவருக்கு இப்பெல்லாம் நினைவு தப்ப ஆரம்பிச்சிருச்சு. அவரு ரொம்ப காலத்துக்கு இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவரு தினமும் வயலுக்கு போய் வேலை செய்யற அளவுக்கு தெம்பா தானே இருந்தாரு. அதோட அவரு 2-3 தடவை மீன் பிடிக்க வேற போவாரு. அவருக்கு கொள்ளு பேரோட பாக்குற அளவுக்கு வயசாயிடுச்சு. வயசானவங்க எப்பவுமே இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் படுத்துருவாங்க.
அதனால அவருக்கு ஒன்னும் உடனே உயிர் போக போறதில்ல. உங்களை அவரு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு. அதுக்கு நீங்க அவரை கூட இருந்து பாத்துக்கோங்க. எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் பெரிய முதலாளிக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்கு? அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது. தாத்தா செத்து போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற புத்தகத்தை எல்லாம் வித்து காசாக்கிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி போங்க, போய் சீக்கிரமா வேலையை முடிங்க. சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ சரியில்லை. கையில வலிக்குது. அடிமை எங்கதான் வராங்க? யாரோ குதிரையில வேகமா வராங்க. என் ஆளுங்கள ஒருத்தனா? வாய்ப்பே இல்ல. அந்த குதிரையில போறது யாரு? அவங்க தப்பிச்சு ஓடி வந்த அடிமை. அவன் நம்ம லெசாட கொண்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். நிஜமாவா? முட்டா பசங்களா உங்களை? இந்த எபிசோட் நல்லா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் காட்டும்போது ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. என்ன யார் இது? இல்ல ஏதாவது ஈனார் வந்து நினைச்சு பார்க்குறானா கனவா? இல்ல அவனோட ஃபியூச்சர் இப்போ இருக்கிறது 2 மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம சொல்ல வராங்களா, காட்டுறாங்களா? ஒண்ணுமே புரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருந்துச்சு. நாங்களே ஏதோ அசியூம் பண்ணிட்டு இதா இருக்கும் அதா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். பட் எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க, செம்மையா வேற இருந்தது. மாதிரி அது. எனக்கும் அதே தான் இருந்துச்சு. இது ஒரு எப்பவுமே அப்படிதான் ஆரம்பிக்கும். திடீர்னு ஏதோ ஒரு சீன் நடக்குமா, கனவா இருக்கும். திடீர்னு தோற்பின் கையை விரிச்சுன்னு எழுதுவான். அதுதான் நடக்கும் நான் நினைச்சேன். பட் இப்போ பார்த்தா இது நிகழ்ல இப்போ நடந்துருக்கு. எனக்கு ஃபைனல் ஷாக்கே வந்து எனக்கு ஈனார் பார்க்கறதுக்கு பாவமாயிடுச்சு. ஒய்ஃபா ஆமா. என்ன ஒன்னார் கல்யாணம் ஆன பொண்ணா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அடிமையாக இங்கே வந்திருக்காங்க போல இருக்கு. தனித்தனியாக பிரித்து அவங்க தனியாக அடிமை அவன் தனியாக அடிமையாக இருந்திருக்காங்க. பேச்சு துணைக்கு பேசியிருக்கா போல இருக்குது ஈனார்கிட்ட. பட் ஈனார் ஆசையை வளர்த்து அது லவ் வரைக்கும் வந்து கல்யாணம் வரைக்கும் அவன் யோசிச்சு வச்சுட்டான் பாவம். இது இப்போ அவனுக்கு தான் ஷாக்கு. நம்மளுக்கே எப்படி இருக்குதுன்னா அந்த 2 பேரும் யோசிச்சு பார்த்துனுக்கிறேன் நான். யாரோ ஒருத்தர் இருக்காங்க. பட் இப்போ அவன் ஏதாவது பண்ணாம இருந்தா கூட அட்லீஸ்ட் இவளுக்கு ஒரு துணை இருக்கும். ப்ளஸ் அவனாவது ஏதாவது கூட்டிட்டு போக பார்ப்பான் வெளியே. இவங்களும் தனியாக அவங்க லைஃப் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இவனு வந்து இந்த பொண்ணுக்காகவே இங்கே இருக்கிறன்னு வர முடிவு எடுத்துட்டான்ல. இப்போ அது இருக்காது. அவனும் கொஞ்சம் வெளியே போகிறது ஏதாவது இருக்கும். ஸோ இத்தனை வருஷமாக இங்கே அடிமையாக இருந்து சலிச்சு எப்படி சொல்கிறது, இவ்வளோ பெருசாக இருந்துன்னு அத்தனோண்டு கிட்ட அடிமையாக இருந்தானான்றதே எனக்கு தெரியல. இது எப்பயோ பண்ணியிருக்கலாம். பட் தெரியும் எங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எதிர்த்தா என்ன ஆகும்ன்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் மனைவி இருக்காளா இல்லையான்றதே இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கான். ஸோ அதனால தான் இங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க. தப்பிச்சு எப்பயோ போயிருக்கணும். இங்கேயே இருக்கான் காட்டுக்குள்ளன்னா அப்போ இவளுக்காக வெயிட் பண்ணி இருந்துக்கிறான். அதுக்காகவே இப்போ ரிட்டன் வந்த மாதிரி இருக்குது. அவளையும் காப்பாற்றி ஒரேடியாக எஸ்கேப் ஆயிடணுன்றதுக்கு தான் 2 குதிரை வச்சுட்டு தப்பிச்சிருப்பான் போல இருக்குது. ஸோ திரும்ப வந்து மாட்டின மாதிரி இருக்குது. ஸ்னேக் இருக்கான். இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா போன எபிசோடில் சொல்லியிருந்தாங்க நம்ம மூத்தவருக்கே ட்ரைனிங் கொடுத்தது ஸ்னேக் தான்ட்டு. அவனே அப்படிங்கிறான். அப்போ ட்ரைனிங் கொடுத்த இவர் எந்த அளவுக்கு இருப்பார்? இவனும் பார்க்கறதுக்கு மூர்க்கமாக எருமாடு மாதிரி தான்ங்கிறான். கணக்கடக்காக இருக்கான். ஆனாலுமே ஸ்னேக் கிட்ட அது வேலைக்கு ஆகுமான்றது எனக்கு ஆனால் தெரியல. இந்த பொண்ணுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு தோணுது தான். ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க.
சமைச்சுலாம் போட்டிருக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஏதாவது அவன் யோசிப்பானான்னு பார்ப்போம். ஸ்னேக் பற்றி உங்களுக்கு 2 சின்ன பிஞ்சு குழந்தைங்க அது கூட நேர்மையாக வந்து அவள் தான் முடிவு எடுக்கணும்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிறான் ஸ்னேக்கு. அவங்கள்ட்டே இறக்கம் காட்டாத போது இவங்கள்ட்ட போய் இறக்கம் காட்டுவான். இவங்க லவ்வர்ஸ் இவங்களுக்குள்ள காதலுக்குலாம் மரியாதை கொடுப்பான்லாம் எப்படா ஏற்று. அப்படி சொல்ல ப்ளஸ் தோர்ஃபின் ஈனாக்குலாம் பழகி இவங்களும் கொஞ்சம் க்ளோஸ்டு தானே. சரி ஏதாவது யோசிச்சா நல்லா தான் இருக்கும். அதான் பிரச்சனை ஏற்கனவே வெளியிருந்து ஒரு பிரச்சனை வந்துனுக்குது. அதுக்கே என்ன இங்கே சொல்யூஷன் நடக்க போகுதுன்னு தெரில. அதுக்கு பின்னாடி நம்ம என்னது கவுண்டி அவங்களோட பிரச்சனையோட வர போகிறான். அதுக்குள்ளே இங்கே இந்த கலவரெல்லாம் போயினுக்குது. என்னென்ன எல்லாமே ஒரு மாதிரி சுச்சுவேஷனே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது. அடிமை தான் எதுனாலும் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. உள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்துக்கிறாங்க, அது பின்னாடியே வருதுன்றப்போ தொடர்ந்து எல்லாமே ஒரு மாதிரி சிக்கலாக போகுது. இவர் வயசானவரும் கரெக்டாக இப்போன்னு பார்த்து படுக்கிற நிலைமைக்கு போயிட்டார். இவர் தான் ஹெட்டாகவே இருந்தவர். எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறப்போ எனக்கு அந்த ஊர் தலைவர் கூட அந்த அளவுக்கு வீரமாக இருந்தாரா என்னன்னு தெரியல. ஒரே வீட்டில் வந்து அப்படியே இதுவாகும். அதெல்லாம் வந்து தாத்தா பண்ண வேலையாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவரை பார்த்தா அப்படி ஒரு ஃபீலே வரமாட்டேன். எல்லாத்துக்கும் பயப்படுறாரு, பொட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சு நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவள் வந்து அவ்வளோ வீரமாக இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த தாத்தாவை பார்க்கப்போ அந்த ஃபீல் வருது. இவர் தான் அப்படி இருந்திருப்பாரு போலகுது. அது பையன் எடுத்து நான் தான் அப்படி சொல்லிக்கிட்டேன்ற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த பையன் பாருங்கள், அவனும் அப்படி தாங்கிறான். ஸோ இது பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. நான் நினச்சேன் தாத்தா தான் நீ சொன்னார் நான் விவசாயம் பண்ணுறப்பையும் உயிர் போனால் அதே மாதிரி போயிடுச்சு பழகுன்னு நினச்சேன். இல்லை, உயிர் இருக்குது, பட்டு இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் போவாரா இல்லை இது இப்போயே போயிடுவாரா என்னன்னு தெரியல. ரொம்ப கண்டிஷன் மோசமாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி சுச்சுவேஷனே எல்லாமே பேடாக தான் இருக்குது. ஒரு பாசிட்டிவாக எதுவுமே இல்லை, எல்லாருமே நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. தோர்ஃபினும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அவனுக்கு அது முன்கூட்டியே தெரியவில்லை. ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு தோணிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலேயே ஒரு மாதிரி இருக்கான் அவனும். எனக்கு லாஸ்ட்டாக அந்த பைபிளில் ஒரு வார்த்தை இருந்ததில்ல, அது படிக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அது தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தோன்றது சொல்கிறேன். இப்போ இங்கே தான் வந்து மனுஷங்க வாழ்கிறப்ப தான் அவனுக்கு பசின்னு ஒன்று இருக்குது. அவன் அதுக்காக ஓடுறான் பண்ணுறான். இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு பசின்னு ஒன்று கிடையாது, எதுவுமே அவனுக்கு ஒரு ஃபீலே இருக்காது. இறந்ததுக்கப்புறம் நான் வந்து கடவுள் நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் அவனை கேர் பண்ண என்ன இருக்குது அதுக்கப்புறம். இப்போ தான் ஓடுவான், இப்போ பண்ணுறான், இப்போ தான் அவனுக்கு தேவைகள் இருக்குது. ஆனால் அந்த டைமுக்கு எந்த கடவுளும் வரமாட்டேன். இறந்ததுக்கப்புறம் என்னை வந்து சரணடைஞ்சதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் யார் எதுவுமே தேவையில்லையே. அதுக்கப்புறம் ஒரு கடவுள் வந்து பார்த்துக்கிட்டா என்ன, பார்த்துக்காட்டி என்ன, அவனுக்கு எந்த தேவையுமே அப்போ கிடையாதுல்ல. வேணா வெறுமையாக இருப்பான், அதுக்கு ஒரு ஆதலாக ஒருத்தர் இருக்காங்க, எங்கேயும் அலையாமல் பார்த்துக்கேன் அப்படி வேணால் சொல்லலாம். பட் இங்கே தான் எல்லாமே தேவைப்படுது. தேவைப்படுற இடத்துல எதுவுமே பண்ணாமல் அங்கே எதுவுமே தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த உடம்புக்கு எந்த வலியும் கொடுக்க போகிறதில்ல, அது பாட்டுக்கு லைஃப் வாழ்ந்துன்னு இருக்க போது. பசி கிடையாது, எதுவும் கிடையாது, பந்தவாசம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆத்மா திரிஞ்சுன்னு போகுது, அவ்வளோதான். அதுக்கு ஒருத்தர் பாதுகாப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிச்சு. சொன்னாங்க தப்பாக கூட இருக்கலாம், என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இருக்காது. ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணேன், அவ்வளோதான். நல்லா எனக்கும் அது கரெக்டாக தான் பட்டுது. ஓகேங்க, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.